ஹனீஃபா மருகமாகிட்டாங்க. தமிழக முஸ்லிம்கள், இன்னும் சொல்ல போனா தமிழ் பேசும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, தமிழ் பேசும் எல்லா மக்களுக்கும் கூட வருத்தத்தையும் அதிர்ச்சியும் தருகிற செய்தி தான் இது. எல்லோருமே கவலைப்படுறாங்க. ஏன்னா எல்லா மக்களையும் தங்களுடைய இனிமையான குரலால் ஈர்த்த பெருமை அந்த ஹனீஃபா அவர்களுக்கு உண்டு. அவங்க இன்னொன்னு சிறப்பு சொன்னா, நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை எல்லா ஊர்களுக்கும் பட்டு தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் கூட நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டை படிப்பார்னு சொன்னா இவருடைய பாட்டை கேட்டுதான். அது மட்டும் இல்ல, சஹாபா பெருமக்கள் அவருடைய வாழ்க்கை பிலால், பெரியார் பிலால் இந்தியா வாழ்க்கை உதாரணத்துக்கு சொல்றேன். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு, அது போல வலிமார்கள் ஓசநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை பற்றி உண்டான பாட்டுக்களை எல்லாம் பாடி கிராமத்து மக்களுடைய உள்ளங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள் இந்த நாகூர் ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்ற சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்டவர்கள் அவருடைய பாட்டை கேட்டே இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். அப்படின்னா அவருடைய சேவை அந்த இசையின் மூலமாக, பாட்டின் மூலமாக எவ்வளவு பெரிய சேவை. 30க்கும் மேற்பட்ட, நம்மளால ஒரு ஆளை கொண்டு வர முடியுமா? 30க்கும் மேற்பட்ட இஸ்லா கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி சேவை. இன்னும் அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு இப்பொழுது யாருமே இல்லை. அவர்கள் ஹக்கல நம்ம துவா செய்வோம். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்தல்வானாக. நம் இறை தூதர்கள், இறை நேசர்களோடு இருக்கிற நற்பேற்றினையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கிடுவானாக. ஆமீன். கடந்த சில நாட்களாக வயது மூப்பு காரணமாக உடல்நலக் குறைவால் அவதியுற்ற நாகூர் ஹனீஃபா நேற்றிரவு காலமானார். அவரது உடலுக்கு திமுக தலைவர் கருணாநிதி நேரில் அஞ்சலி செலுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த ஒரு மாநாளும் ஹனீஃபாவுடைய இசை நிகழ்ச்சி இல்லாமல் தொடங்கியதில்லை, முடிந்ததும் இல்லை. அப்படிப்பட்ட என்னுடைய ஆறுவீர் சகோதரரை இழந்து தவிக்கிறேன். திமுக பொருளாளர் ஸ்டாலின், திராவிடர் கழக தலைவர் வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோரும் ஹனீஃபா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இனிய பாடல்களால் தமிழ் ரசிகர்களையும் இஸ்லாமிய மக்களையும் கவர்ந்தவர் இசை முரசு நாகூர் ஹனீஃபா. அவரின் வாழ்க்கை பயணத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ராமநாதபுரத்தில் பிறந்தாலும் நாகூரில் குடியேறிய இஸ்மாயில் முகமது ஹனீஃபா எனும் நாகூர் ஹனீஃபா தனது 13ஆம் வயதில் இஸ்லாமிய திருமண மேடை கச்சேரிகளில் முழங்கத் தொடங்கினார். திருவாரூரில் வேலை செய்த காலத்தில் பள்ளி மாணவரான கருணாநிதியுடன் அவருக்கு நட்பு ஏற்பட்டது. பிற்காலத்தில் திமுக தொடங்கப்பட்ட பின்னர் அதன் கொள்கைகளை தன்னுடைய குரல் இனிமையால் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் ஹனீஃபா. பெரியார், காயிதே மில்லத், அண்ணாவுடன் நெருங்கி பழகிய ஹனீஃபா திமுக ஆரம்பித்த 1949 முதல் தொடர்ந்து 9 மாநாடுகளில் இசை கச்சேரி நடத்தியுள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு செம்பருத்தி படத்தில் ஹனீஃபா பாடிய சோக கீதம் இன்று வரை பலரால் முணுமுணுக்கப்படும் பாடல். பக்கவாத்திய கலைஞர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு தொடர்ந்து 4 மணி நேரம் பாடும் திறன் படைத்த ஹனீஃபா ஆரம்பத்தில் திருமண நிகழ்ச்சி, இஸ்லாமிய விழாக்கள் என மாதம் 45 கச்சேரிகளை நடத்தி வந்தாலும் அனைத்து மதத்தினருடனும் நட்பு பாராட்டியவர். ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம்மதமோ, ஆண்டவன் அந்த மதம். நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய பாடல்களை பாடியுள்ள ஹனீஃபா மறைந்தாலும் அவரது பாடல்கள் தென்றல் காற்றாய் இஸ்லாமியர்களின் இல்லங்களில் என்றும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கும். காணக்கண் கோடி வேண்டும் காபாவை, காணக்கண் கோடி வேண்டும் காபாவை, காட்சி பிணையாக உலகில் எதுவுமே இல்லை.
ஹஜ்ஜு காட்சி கிணையாக உலகில் எதுவுமே இல்லை.